இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன இருக்க முடியும் வாங்க பார்க்கலாம். கருமுட்டை வளருவதிலோ அல்லது கருமுட்டை வளர்ந்து ரிலீஸ் ஆவதிலோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது ஒரு காரணம். அடுத்த விஷயம், கருக்குழாயில அடைப்பு இருக்கு அல்லது கருக்குழாய் செதஞ்சு போயிருக்குனாலும் இன்ஃபர்டிலிட்டி வரலாம். கர்ப்பப்பையோட சைஸ் சின்னதா இருக்கு, இல்ல கர்ப்பப்பையோட வளர்ச்சி சின்னதா இருக்கு, இல்ல கர்ப்பப்பையில கட்டிகள், அடினோமயோசிஸ் அல்லது பாலிப் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னாலும் இன்ஃபர்டிலிட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹார்மோன்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னாலும் இன்ஃபர்டிலிட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. செமன் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். அதுல ப்ராப்ளம் இருக்குன்னாலும் இன்ஃபர்டிலிட்டி வரும். அடுத்தது, கன்சியூமேட் ஆயிருக்காங்களா, ரெண்டு பேரும் ப்ராப்பரான டைம்ல இன்டர்கோர்ஸ் பண்றாங்களா அப்படின்றத பார்க்கணும். எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத இன்ஃபர்டிலிட்டிங்கிறது ஒரு மேஜரான ப்ராப்ளமா இருக்கு. தட் இஸ் கால்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. அது குரோமோசோம் லெவல்லையே அது கருமுட்டையிலேயோ அல்லது விந்தணுக்கள்லையோ ப்ராப்ளம் ஏற்பட்டிருந்தா அந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ஒரு வருட காலம் ட்ரை பண்ணிட்டு பிரெக்னன்சி வரலைன்னா கைனகாலஜிஸ்ட் அணுகி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க. இது போன்ற ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் டாக்டர் அகிலா திரு. தேங்க்யூ.